வெரி குட் மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 காமர்ஸில் UNIT-8ல் CHAPTER-21ல் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1913ல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் சேல் அக்ரிமெண்ட் டு செல். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது விற்பனை உடன்பாடுக்கும் இருக்கக்கூடிய இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உரிமை மாற்றம். இந்த உரிமை மாற்றம் அப்படிங்கும்போது சேலில் எப்படி இருக்கும், அக்ரிமெண்ட் டு செல்லில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ஆர் title in the goods passes from the seller to the buyer immediately so that the seller is no more owner அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட உரிமை மாற்றம் அப்படிங்கிறது உடனே மாறக்கூடிய ஒரு விஷயந்தான் விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஒரு பொருளை விற்ற உடனே அதோட உரிமையாளர் அந்த உரிமையை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா என்ன? The properties in the goods have to be passed in the future time in after fulfilled in the certain conditions specified in the contract. அதாவது இந்த அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்ரிமெண்ட்டை போட்ட உடனே அந்த ஓனர்ஷிப் மாறுறதில்லை. ஸோ எப்போ அந்த பொருளை விற்கிறாங்களோ அந்த பொருளோட ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போ தான் அதோட ஓனர்ஷிப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னா என்ன? நட்ட இடர்பாடுகள் இருக்கக்கூடிய லாஸு எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேலா. ஸோ வேர் த கூட்ஸ் சோல்டு அண்டர் டு த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் டிஸ்ட்ராய்டு த லாசஸ் ஃபால்ஸ் squarely on the buyer as the ownership in the goods has already passed in the later even through the goods are in the பொசிஷன் ஆஃப் த செல்லர். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விற்கப்பட்ட ஒரு பொருள் ஏதாவது டேமேஜஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த டேமேஜஸ் ஃபுல்லாக யாரை மட்டும்தான் சாரும் அப்படின்னா, யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்கள தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் வேர் த கூட்ஸ் அண்டர் டு த அக்ரிமெண்ட் டு செல் ஆர் டிஸ்ட்ராய் த லாஸ் ஃபால்ஸ் சீக்வயர் ஆன் த செல்லர் ஆஸ் த ஓனர்ஷிப் is still vested with the seller even through the possession of the goods in the buyer. ஸோ இந்த விற்பனை உடன்பாடை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது யாருக்கு மட்டும்தான் அந்த ரிஸ்க்கை ஏற்றுக்கணும் அப்படின்னா, யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிஸ்க்கை ஏற்றுக்கணும் அக்ரிமெண்ட் டு செல்லில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்சீக்வன்ஸ் ஆஃப் வைலேட்டிங் டு த கான்ட்ராக்ட். அதாவது ஒரு ஒப்பந்தத்தை மீறும் போது என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர் த பையர் ஃபெயில்ஸ் டு த பே ப்ரைஸ் த செல்லர் கெனாட் சைஸ் த கூட்ஸ் த செல்லர் கேன் ஒன்லி ஃபில் கேஸ் அகெயின்ஸ்ட் த பையர் ஃபார் வைலேட்டிங் டு த கான்ட்ராக்ட். அதாவது ஒரு பொருளோட விலையை கொடுத்து வாங்க மறுத்தா அந்த சரக்கு விற்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரக்கு வாங்குறவர்கிட்ட கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் எதுவும் போட முடியாது. அந்த வாங்குறவங்க அந்த ஒப்பந்தத்தை மீறுறாங்க அப்படிங்கிற ஒரு சமயத்தில் வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? ஒப்பந்தத்தோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அதாவது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டடான கான்ட்ராக்ட், அதாவது இது நிறைவேறிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நிறைவேறக்கூடிய ஒப்பந்தம், ஃப்யூச்சரில் இது நிறைவேறும் அப்படிங்கிறதுனால இது நிறைவேறக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், இன்சால்வென்சி ஆஃப் த பையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சால்வென்சி அப்படின்னா என்ன? நொடிப்பு, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சால்வென்சி ஆஃப் த பையர்னு சொல்லுவாங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த சேல் ஆஃப் if the buyer become the insolvent before he pay the goods even through the goods is sold under to the possession of the seller, the latter has to return them to the official receiver or assignee as the ownership of the goods has already been transferred to the buyer. The seller can claim only reachable dividend. The seller has to inevitability part of the possession of the goods under to the custody அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் டு செல்லில்
If the buyer become insolvent before the payment of the price, the seller can retain to the goods if they are under to the possession of, even he can repossess the goods even to the possession of the goods, the transfer of the buyer. In other words, the seller not bounded to the last possession of the goods அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சேலில் பொறுத்த வரைக்கும் சேல் ஃபஸ்ட்டாக, ஸோ சேலை பொறுத்த வரைக்கும் ஒரு விற்பனை ஒப்பந்தம் அந்த கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த வாங்குகிற பர்சன் அந்த விலையை சரியான முறையில் செலுத்தணும். ஒருவேளை செலுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, நொடிப்பு நிலை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சரக்கு விற்கிறவங்க கிட்டவளோட கைவசம்தான் இருந்தாலும் விற்பவர் அச்சரக்கினை கலப்பு அதிகாரியிடம் வசம் ஒப்படைக்க வேண்டும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் அந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது அது சர்டெயின் ஓனர்ஷிப் அஃபீஷியல் ரிசீவர், அதாவது ஒரு அசைனி கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு விற்பனை உடன்பாட்டில் அத்தகையான சூழ்நிலைகள் எதுவும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அக்ரிமெண்ட் தான் போடுறாங்க, அதுக்கப்புறம் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மணியை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இன்சால்வென்சி ஆஃப் த செல்லர். இன்சால்வென்சி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த செல்லர் பிகம் இன்சால்வென்ட் பிஃபோர் த டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் டு த பையர் கேன் கிளைம் த டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் ஃப்ரம் த அஃபீஷியல் ரிசீவர் ஆர் அசைனி as the ownership is already passed to the பையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விற்ற சரக்கோட அந்த வாங்குனர் வசம் ஒப்படைக்கும் முன்னர் விற்கும் ஒரு நபர், அதாவது விற்பனையாளர் நொடிப்பு நிலை அடைந்து விட்டால் வாங்குனர் கலைப்பு அதிகாரியிடம் அச்சொத்தினை பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளது. யார் அந்த சொத்தை வாங்கிக்கணுமோ அவங்க வாங்கிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தது அமௌண்ட்டை கொடுக்குறவங்க, அதாவது வாங்குறவங்களுக்கு ஏதாவது நொடிப்பு நிலையானால் என்ன பண்ணணும், இது விற்கிறவங்களுக்கு நொடிப்பு நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். அப்போ அக்ரிமெண்ட் டு செல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The buyer cannot do so. Further, if the buyer has already paid to the price of the goods or made any advance, he can claim only reachable dividend or not to the goods because the ownership in the goods is not yet passed to him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விற்பனையோட உடன்பாட்டில் இந்த வாங்கினவர் அந்த மாதிரியான எந்த விஷயமான செயல்பாடுகளும் அப்படி ஏமாற்றி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை வாங்கியவர் பணமோ அல்லது முன்பணமோ செலுத்தி இருந்தால் கூட கலைப்பு அதிகாரியிடம் விகிதத்தின் தொகைப்படி அதை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் இது போதும். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.